ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு அழகான ராஜ்யத்துல ஒரு சின்ன இளவரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் ரொம்ப ரொம்ப அலட்சியமா சாப்பிடுவான். அவன் முன்னால் எவ்வளவோ ருசியான உணவு வைக்கப்பட்டாலும் வேண்டாம், இது பிடிக்கல, அது பிடிக்கல என்று சொல்லிவிடுவான். அரண்மனை சமையல்காரர் ரொம்பவும் கவலைப்பட்டார். ஒரு நாள் சமையல்காரர் இளவரசனிடம் ஒரு மாய மாம்பழத்தை பற்றி சொன்னார். அது வெகு தூரத்தில் ஒரு மந்திர தோட்டத்தில் இருப்பதாக சொன்னார். அந்த மாய மாம்பழம் யார் கையில் கிடைத்தாலும் அவர்களின் ஒரு ஆசையை உடனே நிறைவேற்றும். ஆனால் அதை பறிப்பது அவ்வளவு சுலபமில்லை. சுத்தமான மனசு இருந்தால் மட்டுமே அதை பறிக்க முடியும். அதுவும் பசி இல்லாத வயிற்றுடன் இருந்தால் மட்டுமே மாம்பழம் கிட்டும் என்று சமையல்காரர் சொன்னார். இளவரசனுக்கோ அந்த மாம்பழத்தை பார்க்க வேண்டும், அதன் மூலம் ஒரு ஆசையை கேட்க வேண்டும் என்று ஆசை. உடனே ஒரு யோசனை தோன்றியது. தன்னை மாற்றிக்கொண்டு நேராக அரண்மனை சமையலறைக்குள் நுழைந்தான். அங்கே அவனுக்கு வயது ஒத்த ஒரு சமையல்காரர் பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். இளவரசன் அவனிடம், எனக்கும் சமைக்க கத்துக்கொடு என்று கேட்டான். அந்த பையன் சிரித்துக்கொண்டே சமைக்கும் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தான். மாவு பிசைவது, காய் நறுக்குவது, உப்பு போடுவது எல்லாவற்றையும் இளவரசன் ஆர்வமாக கற்றுக்கொண்டான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு பசிக்க ஆரம்பித்தது. அவங்க கூடவே சமைத்த சூடான சாதத்தை ஒரு வாழை இலையில் வைத்து சாப்பிட்டான். அந்த சாப்பாடு அவனுக்கு ரொம்ப ருசியாக இருந்தது. அடுத்த நாள் இளவரசன் அந்த மந்திர தோட்டத்தை தேடிக் கிளம்பினான். வழியெல்லாம் அவன் பார்த்த காட்சிகள் அற்புதமாக இருந்தன. குளிர்ந்த காற்று, பூக்கள், பறவைகள். நடந்து நடந்து களைத்துப் போனான். ஆனால் அவன் வயிறு மட்டும் நிறைந்திருந்தது. ஏன்னா அவன் காலையில் நல்லா சாப்பிட்டிருந்தான். கடைசியில் அந்த மந்திர தோட்டத்தை அடைந்தான். அங்கே அந்த மாமரத்தின் கீழ் ஒரு சின்ன குருவி தண்ணீருக்காக தவிப்பதை பார்த்தான். உடனே இளவரசன் தன்னிடம் இருந்த தண்ணீரை அந்த குருவிக்கு கொடுத்து அதன் தாகத்தை தீர்த்தான். அடுத்த நிமிடம் ஆச்சரியம்! அந்த மாய மாம்பழம் மெதுவாக கிளையிலிருந்து பிரிந்து நேராக இளவரசனின் கையில் வந்து விழுந்தது. அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. ஆனா அதைவிட பெரிய சந்தோஷம் அந்த குருவிக்கு உதவ முடிந்ததில் இருந்தது. இளவரசன் அந்த மாம்பழத்தை வைத்து என்ன ஆசை கேட்டான் தெரியுமா? தனக்கு எப்போதும் இப்படி நல்ல உணவு சமைக்க கற்றுக் கொடுத்த நண்பனுடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டான். அன்று முதல் அந்த இளவரசன் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அனைவரிடம் அன்பாகவும் இருந்தான். ஏன்னா மற்றவர்களுக்காக சமைப்பதிலும் பகிர்ந்து உண்பதிலும் தான் உண்மையான மந்திரம் இருக்கிறது என்று அவன் கண்டு கொண்டான். கதை முடிந்தது. அம்மா அப்பா சமைக்கும் உணவை அன்போடு சாப்பிடுங்கள். உங்கள் கதையும் இனிமையாகட்டும். Thanks for watching. Subscribe me.